2 வசனங்கள் என் கண்களுக்கு தென்பட்டது. முதலாவது ஒரு வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3 அதிகாரம் அதனுடைய 26வது வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3 அதிகாரம் அதனுடைய 26வது வசனம். அவர் உங்கள் எல்லோரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றார். இயேசு இந்த பூமிக்கு பிறந்ததற்கு அவர் உயிரோடு எழுந்ததற்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் அப்போஸ்தலனாகிய பவுல் இதே ஒரு காரணமாய் சொல்கிறார். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி ரட்சிப்பதற்காகவே இந்த பூமியில் என்ன செய்தாராம்? அவர் பிறந்தார். அப்போ இயேசு பிறந்ததனுடைய அநேக காரணங்கள் உண்டு. அதில் இன்னொரு காரணங்கள் என்ன சொல்ல, அவர் உங்களை உங்கள் பொல்லாங்குகளில் இருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படியே அவர் இந்த பூமியில் பிறந்தார். பொல்லாங்கு என்று தீங்கு, பொல்லாங்கு, இந்த பொல்லாங்கிலிருந்து விலக்கி ரட்சிப்பதற்காகவே, இந்த பொல்லாங்கிலிருந்து விடுவிப்பதற்காகவே இயேசு இந்த பூமியில் பிறந்தார். சாத்தானுடைய ஒரு குணங்களிலே ஒரு குணம்தான், அவன் என்ன குணம் சொல்லுங்க பார்க்கலாம்? ஈவில், பொல்லாங்கு. அவன் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தந்திரமான காரியம், அவன் பொல்லாங்கு செய்கிறவன். உங்களை வசனத்தை கேட்காதபடி உங்களை திசை திருக்கிறவன் யாரு? வசனத்தை கேட்காதபடி திசை திருக்கிறவன் யாரு? பொல்லாங்கன். வசனம் ஆதாரம் வேணுமா? மத்தேயு 13 அதிகாரம் 19வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. மத்தேயு 13 அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். கேட்டும் யாரை சொன்ன? பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை அவன் பறித்து கொள்கிறான். இது ஒரு ஈவில். இஸ் டாக்கிங் அபவுட் ஈவில். பொல்லாங்கு அப்படின்னு நமக்கு தமிழில் சொல்லப்பட்டிருந்தாலும் ஆங்கிலத்தில் அதுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஈவில். அவனுடைய காரியம் என்ன? ஆண்டவருடைய வசனத்தை கேட்ட உடனே அப்படியே இருதயத்தில் வைக்காதபடி பொல்லாங்கன் வந்து அந்த வசனத்தை என்ன செஞ்சிருவானா சொல்லுங்க பார்க்கலாம். அது அவனுடைய சுபாவம். அவன் கேட்ட வசனத்தை அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவான். எபேசிய ஆய்க்கோன் சொல்லும்பொழுது அவன் பொல்லாங்கன் எய்யும் அக்கினி அஸ்திரங்கள். வாஸ்து பாருங்க. எபேசியர் 6 அதிகாரம் 16வது வசனங்க. எபேசியர் 6 அதிகாரம் 16வது வசனம். பொல்லாங்கன் எய்யும் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக. இங்க கிட்டத்தட்ட நீங்க பார்த்தீங்க அப்படின்னா பொல்லாங்கன் எய்கிற ஆயுதங்கள் விசுவாச மார்க்கத்தாருக்கு விரோதமாய், தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவதற்கு விரோதமாய் அவன் எய்கிறதான ஆயுதங்கள். பொல்லாங்கு நம்மளை ஒன்றும் செய்யாது. ஆனால் அந்த பொல்லாங்கன் எய்கிறதான ஆயுதங்கள் அவைகளை தப்பி நாம் பிழைப்பதற்காக தான் நீங்கள் வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 6 வகையான ஆயுதங்களை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். மொதல் ஆயுதம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? எஸ், பெல்ட் ஆஃப் த ட்ரூத். சத்தியம் என்னும் கட்சியை நீங்கள் கட்டிக்கோங்க. எங்கே உண்மை இருக்கோ அங்கே பிசாசுக்கு வேலை இல்லை. எங்கே பொய் இருக்கோ அங்கே பிசாசுக்கு வேலை இருக்குது. அவன் பொய்யன், சாத்தான் ஒரு பொய்யன். யோவான் 8 அதிகாரம் 44வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அவன் பொய்யன், அவனுடைய வேலையே பொய் பேசுவது. எங்கே பொய் இருக்கிறதோ அங்கே சத்தியத்திற்கு வேலை இருக்காது. அப்போ உண்மை சத்தியமே சாத்தானை தோற்கடிக்கிற மிகப்பெரிய ஒரு காரியமாக இருக்கிறது. அதனால தான் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் நிருபங்களில் இதெல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது சொல்வார், ஒருவருக்கொருவர் எப்படி இருங்க? உண்மையாக இருங்க. ஒருவருக்கொருவர் உண்மையாக இருங்க. கணவன் மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைங்களாக இருக்கட்டும், பெற்றோராக இருக்கட்டும், அலுவலகமாக இருக்கட்டும், ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்க? உண்மையாக இருங்க. தப்பு நடக்காத ஒரு காரியம் இல்லை. தப்பு நடைபெறும், தவறு நடக்காது நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஒருவருக்கொரு உண்மையாக இருங்கள். உண்மையாக இருந்தோம் என்று சொன்னால் வசனம் சொல்லப்பட்டிருக்குது, we are wearing the belt of the truth. என்ன கச்சையை கட்டுறோமா? சத்தியம் என்கிற ஒரு கச்சை. சத்தியம் என்கிற ஒரு கச்சை. ரெண்டாவது இன்னொரு அதுக்கு அடுத்த ஆயுதம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பிரேஸ் பிளேட் ஆஃப் த ரைச்சஸ்னஸ். நீதி என்னும் மார்க்கவசத்தை அணிந்து கொள்ளுங்கள். ஏன் நீதி என்னும் மார்க்கவசம்? நீதிபரராகிய கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். அவர் ஒரு நீதிபரர். ஏசாயா 59 அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவர் நீதியை மார்க்கமாக அணிந்திருக்கிறார். அவர் தான் நமக்கு நீதிபரராக இருக்கிறார். நம்முடைய நீதியெல்லாம் எப்படி இருக்குதான்? நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கானவைகள்.
என்னதான நல்லவன் சொன்னாலும் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு என்னவா, ஏசாயா 64:6 சொல்லப்பட்டிருக்கு, நம்முடைய நீதி எல்லாம், ஏசாயா 64:6 வாச பார்த்தா நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தைகள். அழுக்கு. என்னதான் நான் நீதிமான்னு சொன்னாலும் நம்முடைய நீதி எல்லாம் எப்படி இருக்குதான், அழுக்கா இருக்குது. அந்த அழுக்க வச்சு வச்சு பொல்லாங்கன் தன்னுடைய அக்கினி ஆஸ்திரங்களை எய்து, நீ செஞ்சு இல்லை, நீ பண்ணி இல்லை, நீ செய்தி இல்லை, நீ அப்படி பண்ணி இல்லை அப்படின்னு நம்மளை குற்றஞ்சாட்டாதபடிக்கு என்னத்தை தரித்துக்கணுமா, நீதி என்னும் மார்க்கவசம். ஆமா, உண்மைதான், நான் தப்பு பண்ணது உண்மைதான், நான் பாவிச்சு உண்மைதான், ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நான் என்ன பண்ணப்பட்டிருக்கேன், நீதிமானாக மார்க்கப்பட்டிருக்கிறேன் என்கிற நீதி என்னும் மார்க்கவசத்தை நம்ம தரித்துக்கணுமா. அடுத்த ஆயுதம் என்னத்தை தரித்துக்கணுமா, ஆயத்தம் என்கிற பாதரட்சை. சுவிசேஷம் ஆயத்தம் என்னும் பாதரட்சியை அறிந்து கொள்ளுங்கள். ஏன்னா இன்னைக்கு சமாதானம் கிடைப்பதே மிக மிக அரிது. ஆனால் அந்த சமாதானத்தை பறைசாற்றுவதற்காக என்ன செய்யணுமா, சுவிசேஷம் என்கிற பாதரட்சி என்ன செய்யுங்க, தரித்து கொள்ளுங்க. சமாதானத்தை அறிவிக்கக்கூடிய பாதரட்சி. இல்லைன்னா பொல்லாங்கன் சமாதானத்தை கெடுக்க நம்மகிட்ட கடந்து வந்துடுவான். அந்த சமாதானத்தை அறிவிக்கிற சுவிசேஷம் என்கிற பாதரட்சியை தரித்து கொள்ளுங்க. 4வது ஆயுதம் என்னத்தை தரித்து கொள்ளணுமா, ஷீல்ட் ஆஃப் ஃபெய்த், விசுவாசம் என்னும் கேடகத்தை போயிடுங்க. ஒரு யுத்தத்துக்கு போறவன் முன்னாடி அவன் கேடகம் தான் நிற்கும். கோலியாத்தை எதிர்த்து, அதாவது தாவீதை கொலை பண்ண வர, இல்லை இஸ்ரவேல் ஜனங்களை முறியடிக்க வர அந்த கோலியாத்தினுடைய கேடயத்தினுடைய அளவை பார்த்தீங்கன்னா அது 4 அடி உயரம், 2 அடி அகலம். அந்த கேடகத்துக்கு தான் பவர், அவன் பிடிச்சிருக்க ஈட்டிக்கு தான் பவர். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, பொல்லாங்கன் எய்கிற அக்கினி ஆஸ்திரங்களை, அவன் பொல்லாங்கன், உனக்கு விரோதமாக எய்கிற அக்கினி ஆஸ்திரங்களை தடுத்து நிறுத்துவதற்கு எதை பிடிச்சுக்கணுமா, விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடிச்சுக்கோங்க. விசுவாசம் என்னும் கேடகம். ஆண்டவருக்கு பின்னாடி நான் போறேன், சபையில நிலைநாட்டப்பட்டிருக்கிறேன், அந்த ஒரு விசுவாசம் எனக்கு கற்றுக் கொடுக்கிற விசுவாசம் என்னும் கேடகத்தை என்ன செய்யணுமா, பிடிச்சு கொள்ளணுமா. ஏன்னா பிசாசு எய்கிற அம்பு என்ன அப்படின்னா பயம், அவன் எய்கிற அம்பு என்ன டிஸ்கரேஜ்மெண்ட், அவன் எய்கிற அம்பு என்ன கன்ஃபியூஷன், அவன் எய்கிற அம்பு என்ன டவுட், சந்தேகம், நம்மளை குழப்பம், சோர்வுகளை உண்டு பண்ணுது, பயம். இப்படிப்பட்ட காரியங்களை தடுத்து நிறுத்துவதற்கு எதை பிடிச்சுக்கணுமா, விசுவாசம் என்னும் கேடகத்தை நம்ம பிடிச்சுக்கணுமா. நம்முடைய விசுவாசத்தை கேடகத்தை பிடிக்கும் பொழுது நம்ம எதிர்த்து வருகிற பிசாசின் பொல்லாங்கன் எய்கிற அக்னி ஆஸ்திரங்களிலிருந்து நாம் தப்பி போக முடியுமா. அடுத்தாக என்ன போடணுமா, ஹெல்மெட். ஓகே, ரட்சணியம் என்னும் தலை சீராவை அணிந்து கொள்ளுங்க. ரட்சணியம் என்னும் தலை சீராவை அணிந்து கொள்ளுங்க. இன்னைக்கெல்லாம் பைக்கில் எடுத்த உடனே, இப்போ லேட்டஸ்ட்டாக வாங்கின பைக்கெலாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண உடனே அதில் இண்டிகேட்டர் காட்டும். என்ன சொல்லுங்க, ஹெல்மெட் படம் போட்டு என்ன காட்டும், அது டைம் கொடுக்கும் என்ன போடுறதுக்கு, ஹெல்மெட் போடுறதுக்கு. இன்னைக்கு எத்தனையோ நபர்கள் கண்டுபிடிக்கிறாங்க ஹெல்மெட் மாட்டாமல் வண்டி என்ன செய்யாது, ஆனாகாது. ஏன், நம்மளை விபத்துலேருந்து பாதுகாப்பு. ஒருவேளை நம்ம விபத்தில் சிக்கினாலும் முக்கியமான பாட்டு என்ன சொல்லுங்க பார்க்கலாம், மண்டை தலை மூளை அடிபடாமல் இருப்பதற்காக. போலீஸ்க்காக போட சொல்லலை. சில நபர்கள் அப்படி முன்னாடி தான் வச்சுருப்பாங்க. போலீஸை பார்த்தவொடனே ஒத்த கையால் என்ன செய்வாங்க சொல்லுங்க பார்க்கலாம், ஹெல்மெட் எடுத்து மாட்டுவாங்க. தலை சீரா என்று சொல்லும்பொழுது ஒரு பாதுகாப்பு. போலீஸ்க்கு பயந்து போடுறது ஹெல்மெட் கிடையாது, நம்மளை பாதுகாப்பதற்கு போடுகிற ஹெல்மெட். அதான் சொல்லப்பட்டிருக்குது. என்னவா ஹெல்மெட், என்னவா ரட்சிப்பு என்னும் ரட்சணியம் என்னும் கேடகத்தை என்ன செஞ்சுங்க, ரட்சணியம் என்னும் தலை சீராவை என்ன செஞ்சுக்கோங்க, அணிந்து கொள்ளுங்க. கடைசி என்ன சொல்லப்பட்டிருக்குது, sword of the spirit, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை பிடிச்சுவோங்க. மற்றது எல்லாத்தையுமே நீங்க அணிஞ்சா உங்களை பாதுகாக்கும். ஆனா ஆவியின் பட்டயத்தை பிடிச்சி வேலை செஞ்சாதான் என்ன செய்ய சொல்லுங்க பார்க்கலாம். பட்டயத்தை கையில வச்சுட்டு இருந்தா நீங்க என்ன செய்ய முடியாது, தப்பிக்க முடியாது. நாங்களும் பைபிள் படிக்கோம்ல, நாங்களும் பைபிள் பிடிச்சிருக்கோம்ல, நாங்களும் பைபிள் சர்ச்சுக்கு கொண்டு வரோம்ல, அந்த பட்டயம் உங்களை காப்பாதாது. அந்த பட்டயத்தை என்ன செய்யணும் சொல்லுங்க பார்க்கலாம், என்ன செய்யணும், பயன்படுத்தணும். 5 ஆயுதங்கள் ஏன் நம்ம என்ன செய்யும், பாதுகாப்பதற்கு நம்ம அணிகிற ஒரு ஆயுதம். 6 ஆயுதத்தை நம்ம பாதுகாப்பதற்கு நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்க பார்க்கலாம், பயன்படுத்தணும். வசனத்தை பயன்படுத்தணும். அவன் அப்படித்தான் பொல்லாங்கன் எய்கிற அந்த அக்னியாஸ்திரங்களிலிருந்து நம்ம தப்பி வைப்பதற்கு வசனம் என்கிற ஆயுதத்தை பயன்படுத்தணும். எத்தனை இடங்கள்ல பிசாசானவன் இயேசு கிறிஸ்துவுக்கு சோதனையை கொண்டு வந்தானோ அத்தனை காரியங்களையும் இயேசு உபயோகப்படுத்தினது என்ன சொல்லுங்க பாருங்க. என்ன உபயோகப்படுத்தினார், அவருடைய ஆவியின் வசனமாகிய பட்டயத்தை, வசனத்தை உபயோகப்படுத்தினார். இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அவன் எய்கிற பொல்லாங்கன் எய்கிற அக்கினி ஆஸ்திரங்களை நாம் தப்பிப்பதற்கு இந்தந்த காரியங்களை நாம் கடைபிடிப்பது மிக 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 முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல்
இன்றைக்கி தியானிக்கும்போது அதான் நடந்தது. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது 2 கொரிந்தியர் 13 அதிகாரம் 7வது வசனத்தில் இவ்வாறாக எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 13 அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கோங்க. 2 கொரிந்தியன் chapter 13 verse 7. மேலும் நீங்கள் ஒரு பொல்லாங்கும் செய்யாதிருக்கும்படியாக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன். நாங்கள் பரீட்சைக்கு நின்றவர்கள் என்று காணப்படும் பொருட்டல்ல, நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் போல் இருந்தாலும் நீங்கள் நலமானதை செய்யும் பொருட்டே விண்ணப்பம் பண்ணுகிறேன். அந்த முதல் 3 லைன் நம்முடைய கூட வாசிங்க. மேலும் நீங்கள் ஒரு பொல்லாங்கும் செய்யாதிருக்கும்படியாக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன். இன்னைக்கு காலை வேளை தேவ சமூகத்தில் அதிகமாக விண்ணப்பம் பண்ணது யாருக்கு அப்படின்னா சின்ன பிள்ளைங்களுக்கு. ஐ ரிமெம்பர் ஆல் த சில்ட்ரன். என் பிள்ளைங்க மட்டும் கிடையாது, நம்ம தரப்பில் எல்லா பிள்ளைங்களுக்கும் ஏறத்தாழ 31லேருந்து ஒரு 35 ப்ரேயர் ரிக்வெஸ்ட் சின்ன பிள்ளைங்களுக்காக. அப்போ ஜெபம் பண்ணும்போது எதற்காக இந்த வசனம் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா, அவங்கள பொல்லாங்கன் பயன்படுத்துகிறான். சின்ன பிள்ளைங்களை பொல்லாங்கன் பயன்படுத்துகிறான். சின்ன பிள்ளைங்க மூலியமாக பொல்லாங்கன் அநேக காரியங்களை செய்து விளத்தல நினைக்கிறான். ஆரம்ப வயதிலேயே, சிறு வயதிலேயே பொல்லாங்கான விதைகளை விதைத்து விடுகிறான். அப்போ நீங்கள் ஒரு பொல்லாங்கும் செய்யாது இருக்கும்படியாக அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு, கொரிந்து சபைக்கு எழுதுறாரு. எப்பா, நீங்க சர்ச்சை விசுவாசி தான், ஆனா எங்கிட்டு பொல்லாங்கள போய் விழுவீங்கன்னு தெரியாது. ஆனா நான் உங்களுக்காக என்ன செய்கிறேன் சொல்லுங்க, சொல்லுங்க, என்ன பண்ணுகிறேன். அப்ப நம்ம பக்கத்தில் இருக்கவங்க விழுந்துடக்கூடாது. பொல்லாங்கன் ஏகிற ஆயுதங்களில் தப்பிக்க முடியாது. சிலவங்க கண்டிப்பாக ஹெல்மெட் போடாமல் உட்காந்துருக்குறாங்க. சிலவங்க வந்திருக்காங்க யுத்தத்துக்கு கேடயம் கொண்டு வரலை. சிலவங்க பட்டயத்தை வச்சுருக்காங்க, உரையிலேருந்து வெளியெடுக்க மாட்டேங்காங்க, பயன்படுத்த தெரியல. நம்ம என்ன செய்யணுமா, அப்படிப்பட்டவங்களுக்காக பொல்லாங்கன் எய்கிற ஆயுதங்களிலிருந்து நாம் தப்பிப்பதற்காக ஒரு பொல்லாங்கு செய்யாதிருக்கும்படியாக தேவனை நோக்கி என்ன செய்கிறேன், தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன். அப்படின்னா என்ன, நீங்கள் ஒரு சகோதரனுக்கு பொல்லாங்கு செய்ய போகிறான்னு தெரிஞ்சால் அவனுக்காக விண்ணப்பம் பண்ணும்போது உங்கள் மனசில் தோணும். அவன் தப்பு பண்ண போகும்போது ஆட்டோமேட்டிக்காக தோணும். யோசேப்புக்கு விரோதமாக தீங்கு செய்ய நினைக்கும் போது ஒரு சகோதரன் சொல்கிறான், என்ன சொல்கிறான், எப்பா அவனுக்கு விரோதமாக இவ்வளோ பெரிய பொல்லாங்கு நான் எப்படி செய்ய முடியும், அது வரணும். ஒரு தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் தேவ சமூகத்தில் பொல்லாங்கு செய்கிறவர்களுக்காய் விண்ணப்பம் பண்ணும்பொழுது அவங்க அதில் இடறதுக்கு முன்னாடியே கர்த்தர் அவங்க கூட பேசுவார். சகோதரனுக்கு விரோதமாக என்ன பண்ண போகிறேன்னா, பொல்லாங்கு பண்ண போகிறேன். நான் எப்படி இந்த பொல்லாங்கை செய்ய முடியும்? ஒரு பகையை மனசில் வச்சுக்கிட்டு எப்படி நான் இந்த பொல்லாங்கை செய்ய முடியும்? சில நபருங்க மனசு பூரா பகையை வச்சுக்கிட்டு வெளியில் தோத்துறோம்பாங்க. ஒரு தோத்திரமும் செல்லாது. நீதிமொழிகள் ஆக்கியோன்னு சொல்கிறார். நீதிமொழிகள் 26 வாசிக்கும் பொழுது ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 26 சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 26 வாசித்து பாருங்க. பகையை வஞ்சகமாய் மறைத்து, பகையை வஞ்சகமாய் மறைக்கிறவனுடைய பொல்லாங்கு மகா சபையில ஒரு நாள் கூட்டு வெளியே வந்துடும். எவ்வளவுதான் பகையை பொத்தி வச்சு மேலே வெள்ளை துணி போட்டு மூடி வச்சாலும் ஒரு நாள் ப்ரெஷர் குக்கர் மாதிரி என்ன செஞ்சிடும் சொல்லுங்க பார்க்கலாம். விசில் வெளியே வராது, குக்கரை என்ன செஞ்சிடும், வெடிச்சிடும். எவ்வளவுதான் நான் பொறுத்து பார்க்க சிஸ்டர், ஒரு பொறுமைக்கு ஒரு எல்லை இல்லையா அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், வெடிச்சிடும். பகையை நான் மறைச்சு வைக்கக்கூடாது. பகை என்கிற பொல்லாங்கான நான் ஜெயிக்கணும். அதற்காக நான் விண்ணப்பம் பண்ணணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த வருஷ கடைசியில் வந்து நிற்கிறோம். சகோதரருக்குள்ள பகை, சொந்தக்காரங்கிட்ட பேச மாட்டோம், அவங்ககிட்ட பேச மாட்டோம், அண்ணன் தம்பிகிட்ட பேச மாட்டோம், கூட இருக்கிற கொலிக்கிட்ட பேச மாட்டோம். பேசுவோம், ஆனால் நாங்கள் பகையை வெள்ளை துணி போட்டு மூடி வச்சு என்ன செய்வோம் சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்களேன். அந்த நீதிமன்றம் ஆய்க்கிறேன்னு சொல்லாடி, என்னத்தான் பகையை நீ மூடி போட்டு மறைச்சாலும் ஒரு நாள் எங்கே வெளிப்படுமா? சபையில் கிடையாது. எந்த சபையில்? மகா சபையில். எல்லாரும் முன்னாடி உன் பகை வெளிப்பட்டுரும். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆணுடைய சமூகத்தில் பொல்லாங்கன் எய்கிற இப்படிப்பட்ட பகை என்கிற ஆயுதத்தில், சகோதரனுக்கு விரோதமாக இருக்கிற பகை என்கிற ஆயுதத்தில் தேவன் நம்மளை தப்பி போக பண்ணுவாராக. ஏன்னா மார்க் சுவிசேஷகம் அதனுடைய படி 2 மார்க் 7 அதிகாரம் 23வது வசனத்தை எடுத்து வாசிங்க. மார்க் 7 அதிகாரம் 23வது வசனம். எவைகள் எல்லாம் மேலே போங்க. கபடும்
ஆ ஆ ஆ பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம். ஹலோ, பொல்லாங்க எங்கிருந்து புறப்படுறான்? பொல்லாங்க எங்கிருந்து புறப்படுறான்? இருதயத்திலிருந்து. அதனால தான் இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை போடணும்னு சொன்னேன். அவன் இருதயத்திலிருந்து புறப்படுகிறான். மகா திருக்கும் கேடுள்ளது என்னது? என்னது? our heart. nobody knows. எதுவுமே தெரியாது. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் உன் இருதயத்திலிருந்து பொல்லாங்காய் தோன்றுகிற காரியங்கள். சில காரியங்களை நம்ம ஐடென்டிஃபை பண்ணியே ஆகணும். அதுதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் இந்த மாய வித்தைக்காரன் வந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அதனுடைய 13 அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கை 13 அதிகாரம் 10வது வசனத்தில் அந்த மாய வித்தைக்காரன் பயங்கரமாக வந்து ஒரு இடத்துல சுவிசேஷத்தை பறைசாச்சு அவங்க ரட்சிப்புகள் அப்போஸ்தலர் போய் நடத்தி கொண்டு வருவார். அவங்கள சீர்குலைப்பதற்காக அந்த மாய வித்தைக்காரன், அந்த மாய வித்தைக்காரன் பேர் என்னது? பரியேசு. இயேசு கிடையாது. என்ன பேர்? பரியேசு. அந்த அதிபதியினுடைய விசுவாசத்தை கெடுக்கும்படி எதிர்த்து வகை நின்றான். ஏன்னா அவன் மாயவித்தைக்காரன். பிஸ்னஸ் பண்ணி நல்ல மாயவித்தை பண்ணி அதிபதியிலிருந்து காசை கறந்துக்கிட்டு இருக்கான். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய விசுவாசத்தை கேட்டு இப்போ இயேசுவுக்கு பின் செல்ல முற்படும் பொழுது இவனுக்கு ரொம்ப அதிகமாக கோபம் வருது. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுலை நேரடியாக எதிர்க்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் உபயோகப்படுத்துகிற வார்த்தை என்ன? 10வது வசனத்தில் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, ஃபுல்லும் பொல்லாங்கு நிறைந்தவனே. அடுத்தாக்க ஒரு பேர் வைக்காம பாருங்க. என்ன பேரு? பிசாசின் மவனே. எவ்வளவு பயங்கரமான வார்த்தை பாருங்களேன். யாரை பார்த்தாது உபயோகப்படுத்தணுமா? எதற்கு என்று சொன்னால் ஒரு நபரை விசுவாசத்தை விட்டு வழிவிலக பண்ணுகிற பொல்லாங்கன், ஆண்டவருடைய அன்பை ருசிக்காதபடி, ஆண்டவருக்கு பின் செல்லாதபடி, சத்தியத்தை கேட்காதபடி வகை திருப்புற பொல்லாங்கின் ஆவி. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் நேரடியாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. என்ன சொன்னாரு? பொல்லாதவனே, பிசாசின் மகனே. நம்ம இந்த நாட்களில் கடிந்து கொள்ள வேண்டிய பொல்லாத கிரியைகள் நிறையா இருக்குது. ஏன்னா சில நேரம் நம்ம நாவு கூட பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு இருதயம் மகா திருக்கு கேடு உள்ளது. ஆனால் நாக்குக்கு என்ன பேர் வச்சிருக்க சொல்லுங்க. யாக்கோபு 3 அதிகாரம் 8வது வசனத்தில் நாவு அடங்காதும் பொல்லாதுமா இருக்கு. பொல்லாங்கது, அது அடங்காது. நீங்க அடக்கி பார்த்தாலும் அடங்காது. அதனால தான் 32 சோல்ஜர் போட்டு உள்ள பூட்டி வச்சுக்கிறது யாரை சொல்லுங்க பார்க்கலாம். அவ சிறிய அவயமா இருந்தும் நாவு நெருப்பு தான். 8வது வசனம் வாசிங்களா? அது பாஸ்டராலையும் கூடாது. நாவை அடக்க ஒருவராலும் கூடாது. அது அடங்காத, நல்ல ஒரு பேர் கொடுக்கப்படுங்க நாக்குக்கு. அது அடங்காத பொல்லாது உள்ளது. அது ரொம்ப 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 ஈவில், ரொம்ப டேஞ்சர். இப்படியும் பேசும், உருட்டி போட்டுரும். எங்கிட்ட எப்படி மாற்றி பேசணும், அதுக்கு அது தீ மாதிரி கொளுத்தி விட்டு போயிடும். அது மெதுவாக தான் எரியும், மெதுவாக எரிஞ்சு கிடக்கட்டும் அப்படின்னு லைட்டாக பற்ற வச்சுட்டு போயிடும். அது வெரி 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 டேஞ்சரஸ். அது பொல்லாங்கு. அப்படிப்பட்ட பொல்லாங்கு உள்ள நாவை பார்த்து யாக்கோபு நிருபக்காரன் சொல்கிறார். அது அடங்காதது, அது அடங்காத பொல்லாததுமாக இருக்கிறது. தெசலோனிக்க திருச்சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் 5 அதிகாரம் 22வது வசனத்தை சொல்லும் போது பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாத்தையும் என்ன செஞ்சிருங்க? விட்டுருங்கப்பா. இந்த வருஷ தொடக்கத்திலேருந்து வருஷ கடைசியில் வந்திருக்கிறோம். எதெல்லாம் நான் பொல்லாங்கான காரியங்கள் சத்ரு என் மூலியமாக செய்ய நினைச்சானோ அத்தனை காரியங்கள் நான் அவைகளை விட்டு விலகணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, கொரிந்து சபைக்கு சொன்னது போல எப்படி ஜெபித்தா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் ஒரு பொல்லாங்கு செய்யாது இருக்கும்படியாக தேவை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள். இந்த வருஷ கடைசியில் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, எந்த பொல்லாத கிரியைகள் நாங்கள் சிக்கி செஞ்சிடாதபடி நாங்கள் உண்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறோம். உம்முடைய பாதுகாப்பை எங்களுக்கு தாங்கப்பா. சங்கீதம் 23 சங்கீதம் 4வது வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மரண இருளின் பள்ளத்தாக்கி நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீரா, முது கோலும் முது தடியும் என்னை தேய்ச்சும். பாருங்க, எல்லா உலக பொல்லாப்பின் கிரியைகளில் இருந்தும் தேவன் நம்மளை பாதுகாக்கணும். 1 யோவான் சொல்லப்பட்ட வசனத்தின் பிரகாரம் தேவனால் பிறந்தவனை பொல்லாங்க என்ன செய்ய முடியாது? தொட முடியாது.
தேவனால் பிறந்தவனை பொல்லாங்க தொட முடியாது. ஆண்டவரே உமக்குள்ள பிறக்கிற ஒரு பிறப்பை தாங்கப்பா. கிறிஸ்து பிறந்தது போல அவருடைய பிறப்பை கொண்டாடுகிற நாம் தேவனுக்குள் பிறந்தோம் என்று சொன்னால் எந்த பொல்லாப்பின் கிரிகள் நம்மளை தொடாதபடி கர்த்தர் வேலெடுத்து பாதுகாப்பார். கேன் யூ இவாலுவேட் அவர் செல்ஃப்? ஷெல் வி ஆல் கோயிங் டு இவாலுவேட் அவர் செல்ஃப்? கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் நம்மை நாமே நிதானித்து ஆராய போகிறோம். வேர் எவர் ஐ டிட் ஈவில், எங்கெல்லாம் பொல்லாத கிரிகளை ஏன் மூலியமாக சாத்தான் செய்தான். 2-3 உதாரணங்கள் தான் சொன்னேன். இருதயத்திலிருந்து புறப்படக்கூடிய பொல்லாத கிரியைகள், அதில் சேர்க்காத ஒன்று நாவு, நாவிலிருந்து புறப்படக்கூடிய பொல்லாத கிரியைகள். இன்னொன்று சொன்னேன், சகோதர குரோதங்களையும் விரோதங்களையும் கொண்டு வரக்கூடிய பொல்லாத கிரியைகள் ஆசீர்வாதத்தை கெடுக்கும். நம்மளை மகா சபையில் நம்மளை குற்றப்படுத்தி விடும். எவ்வளவு தான் பொல்லாங்க மூடி வச்சாலும் ஆண்ட சமூகத்தில் ஷெல் வி ஆல் ஸ்டாண்ட் நம்ம எல்லாரும் எழுதி நிற்க போகிறோம். ஆண்டுடைய சமூகத்தை நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு பிறந்ததனுடைய நோக்கமே அவர் உங்களை எல்லா பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிப்பதற்காகவே அவர் பிறந்திருக்கிறார். நன்றி தகப்பனே.